நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தீவுத்திடல் தான் வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ராட்டினம் ஏறினேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 120. சரி எப்படி தான் அந்த ரைடு இருக்குன்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு சரி என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்களும் போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ராட்டினம் சும்மா வேற லெவலில் இருக்குங்க பார்க்கவே. சரி அடுத்து போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போன மாதிரி சொல்லி இந்த வீடியோவில் கடைசி வரையும் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல். இந்த பைத்தியத்துங்களை வேற ஏன்னா கிட்ட வந்து வாங்கி தெரியாம வேற நம்மள வேற டென்ஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அங்கே தொங்க விட்டுருக்க மிளகாவை பார்த்துட்டு இந்த மிளகாவுக்கும் அந்த டெல்லி அப்பளத்துக்கு என்னடா சம்மந்தம்னு சொல்லிட்டு வாடா கேட்கலான்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டாங்க. பட் நானும் போயிட்டு கேட்கலாம்னு நினச்சி பார்த்தேன். அண்ணன் சிரிக்கிறத பார்த்தா நம்ம கேட்கவே மனசு இல்லைங்க. சரின்னு சொல்லிட்டு அண்ணன் அப்பளத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த அப்பளம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 70 ரூபாவும். அதை சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வேற லெவலே இருந்துச்சுங்க. 99 ரூபாய்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேக் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க வேற லெவலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடை இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடா இது என்னடா அது புதுசாக இருக்குன்னு கிட்ட போய் பார்த்தா அடா தண்ணியில் பார்த்தீங்கன்னா மதக்குது அப்புறம் சுத்தவும் செய்யுதுங்க. நான் அப்படியே அண்ணன் கிட்ட கேட்டேங்க, அண்ணா நானும் விளாட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி இது வந்து சின்ன பசங்க மட்டும் தான் விளாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து குட்டி குட்டி மீன்லாம் இருக்குது தெரியுமா, பவுலில் போட்டு காலில் வந்து ஸ்பெஷல் மசாஜ் மாதிரி விடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. சரி இதை ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு ரேட்டு போய் கேட்டா அட 10 நிமிஷம் 100 ரூபாவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு பைக் அண்ட் காருன்னு சொல்லிட்டு உள்ளே ப்ளே பண்ணுறதுக்கே சூப்பராக இருக்கும் போல். நெக்ஸ்ட் அங்கே உள்ள சிசிடிவியில் பார்த்தீங்கன்னா என் ஃபோட்டோ அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா டைமில் இருக்க மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. அது பார்த்தீங்கன்னா ஃபன்னுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராட்னம் சொல்லுவாங்க. அது கிட்ட தான் வந்துருக்கோம். சும்மா வேற லெவலில் இருக்கு பாருங்க. இதோட பேர் பார்த்தீங்கன்னா அசுர தாலாட்டு. இதுக்கு இந்த கப்பல் மாதிரி இருக்கு பாருங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அசுர தாலாட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ராட்னம் இருக்கு. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரைடு எப்படின்னா ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு செம்ம குஷி ஆகிட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டான். இங்கே பெரியவங்களுக்கு மட்டும் ரைடு கிடையாது, சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ரைடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் ரைடுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. இங்கே இவர் யூடியூபர் கிடையாது, பைத்தியக்காரர் அவர். யூடியூபர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வந்திருக்கிறதுனால நான் வந்து சரி என் ஃப்ரெண்டையும் கூட்ட வேண்டியதாக போயிடுச்சு. வேற வழி இல்லை. பொண்ணு தெரியும் கிடைக்காது. அது கிடைக்காது அதெல்லாம் கிடைக்காது. பண்ணுங்க எங்க மாப்பிள்ளை கொஞ்சம் காட்டுங்க. மாப்பிள்ளை திரும்புங்க. மாப்பிள்ளை யாரை பாக்குறீங்க? இந்த கலர்ல சட்டையை பார்த்தோன்னா பொம்பளை பிள்ளை நினைச்சிருச்சியா? இல்ல. நெக்ஸ்ட் இந்த ரைடு தாங்க அங்க தரமான ரைடு. இது மட்டும் ட்ரை பண்ணாதான் கண்டிப்பா வரவே வராதுங்க. ஏன்னா அந்த மாதிரி அந்த ரைடு. இந்த ரைடை எடுக்கும் போது எங்களால் அந்த வீடியோ எடுக்க முடியல. அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி ரைடு தாங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து டிக்கெட் எடுத்துட்டு சரி போகலான்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா செம்ம ஜாலியாக இருந்தோம். அதை பார்த்தீங்கன்னா பார்க்கவே வேற லெவலில் இருந்துச்சு. முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ரைடுன்னு சொல்லிட்டு சின்ன பசங்க விளையாடுறதுக்கு மட்டும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லோவாக ஜாலியாக பசங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வந்து கூட ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எடுத்துருக்கோம் 3 பேர் வந்து உள்ளே போகிறோம். சரி வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மேலே பார்க்கலாம். ஒரு வழியாக ரைடு போய் வந்து நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து போய் உட்காரலான்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஏறினாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தம்பி 2 பேர் தான் உட்கார முடியும், 3 பேர்லாம் உட்கார முடியாது, ஏன்னா பேலன்ஸ் வராதுப்பான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் வந்து உட்கார வச்சிட்டாங்க. சரி நானும் போய் அவனை உட்கார சொல்லிட்டாங்க. அங்கே எவ்வளோ ஹைட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணி விடுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க வர்ற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலில் இருக்குங்க ஃபீலு. அவ்வளோ ஹைட்ல இருந்து நம்ம டவுன்ல கீழே போயிட்டு இருக்கோம். வேற மாதிரி இருக்கு, ஜாலியா இருக்கு. இங்க பாருங்க அப்படியே கீழே வரது உங்களுக்கு தெரியுதுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. வேற ஸ்பீடா சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு, ஜாலியா இருக்கு, டான்ஸே இல்லைங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் இருக்கு. இந்த ரைடு பயங்கரமா இருந்துச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பா வந்து ரைடு வந்து என்ஜாய் பண்ணுங்க.